இருந்தாலும் மனிதர்கள், அதுபோன்று மிருகங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோண்கள், வானங்கள், பூமிகள், சொர்க்கம், நரகம், கடல், சூடு, குளிர், உலகத்தில் அனைத்து உயிரினங்கள், கண்ணுக்கு தெரிபடக்கூடியவைகள், கண்ணுக்கு தென்படாதவைகள் அனைத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லுகின்றான். இந்த அனைத்து ஆலமீன்களுக்கும் நான் ரப்பு என்று அவன் தன்னை புகழ்ந்து விட்டு சொல்லுகின்றான். தன்னுடைய அன்பு ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருக்கக்கூடிய அல் ஆலமீன் அலிஃப் லாம் ஐன் அலிஃப் லாம் மீம் யா நூன், அந்த அல் ஆலமீன்களை வச்சு அல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே நாயகமே, நான் எந்தெந்த அல் ஆலமீன்களுக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறேனோ அத்தனை அல் ஆலமீன்களுக்கும் இந்த உலகத்தில் நான் உங்களை ரஹ்மத்தாக நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா நாயன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றான். ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு அல்லாஹு தஆலா நாயன் அருளிய மாதம் பரிசுத்தமான ரபீனுல் அவ்வல் மாதம். அருமையான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்துக்கு வந்ததற்கு பின்பு நிகழ்ந்த எவ்வளவு விடயங்களை நாம் அறிந்து வச்சிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் ஒவ்வொரு முஃமின்களும் ஆழமாக உள்ளத்தில் பதிய வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹு தஆலா நாயன் சூரா ஆல இம்ரான் 81வது வசனம், சூரா ஆல இம்ரான் 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளெல்லாம் அனுப்ப முன்னால் ஒரு நிகழ்வு நடந்த அந்த நிகழ்வு உலகத்தில் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களும் தொடர்ச்சியாக வந்து உலகத்தில் ஒரு மனிதன் கடைசியாக இந்த உலகத்தில் பிறப்பாரே. நாளைக்கு கியாமத்தினால் என்றால் இன்று ஒரு மனிதன் பிறக்கலாம், அல்லது கியாமத்தினால் அன்றைய நாள் ஒரு மனிதன் பிறந்திருக்கலாம். அப்படி கடைசி மனிதன் வரையில உலகத்தில் வரப்போகின்ற எல்லா மனிதர்களுடைய ரூஹுகளையும் அல்லாஹு தஆலா நாயன் அவன் முன்னிலையில் அவன் ஒன்று சேர்க்கிறான். எல்லா ரூஹுகளையும் ஒன்று சேர்த்து அவன் கேட்டான் அல்லவா, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்க ரப் இல்லையா, நான் தானே உங்களோட ரப்பு. அப்ப காலு பலா, எல்லா மனிதர்களும் சொன்னாங்க, ஆமே ஜமானே நீ தான் எங்களோட ரப்பு என்று நாம் எல்லாம் அல்லாஹ் கிடத்துல சொன்னோம். ஆனா அந்த நிகழ்வு யாருக்கும் ஞாபகம் இல்லை, நினைவில் இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் இந்த உடம்பை படைச்சிருக்கல்ல, ரூஹை மட்டும்தான் எழுப்பினான். அந்த ரூஹுக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கை இவ்வளோ தான் என்று அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான். இத்தனை மாதமா, இத்தனை நாளா, இத்தனை மணித்தியாரமா, இத்தனை அவரா, அந்த தீர்மானிச்ச நாட்களுக்கு அந்த ரூஹ வாழ வைப்பதற்காக அல்லாஹு தஆலா நான் ஒரு பொடியை சமைச்சிருக்கிறான். அந்த பொடியை தாயுடைய கருவறையில் அல்லாஹ் உருவாக்கினான். அந்த தாயுடைய கருவறையில் உருவாக்கின அந்த பொடிக்கு சொந்தக்காரர்கள் நாம இருந்தாலும் அந்த ரூஹு பிரிஞ்சிட்டென்றால் இந்த கண் நமது கண் அல்ல, இந்த கை நமது கை அல்ல, இந்த உடம்பு நமது அல்ல, இதெல்லாம் நமதாக இருந்தால் இது என்னுடையது நினைச்சால் எனக்கு தேவையான மாதிரி தானே இருக்கணும். என் கையில ஒரு புண் வந்தால் என் கையிடத்தில் எனக்கு கேட்க முடியாது, ஏன் உனக்கு புண் வந்த, நீ ஏண்ட கை தான் என்று கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ரூஹு இருக்கும் காலமெல்லாம் நாம் எனது என்று சொல்லிக் கொண்டிருப்போம். இந்த ரூஹ வாழ வைப்பதற்காக இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா நாயன் உலகத்துல உடம்ப தந்தான். அதனால ரூஹை எப்போவோ படைச்சிட்டான். சும்மா சரி அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் நம்மகிட்ட கேட்டானே நான் உங்களோட ரப்பு தானே என்று, அந்த நிகழ்வு மட்டும் எல்லோருக்கும் ஞாபகம் இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு அநியாயம் நடக்காது, ஒரு பாவம் நடக்காது, ஒரு ஏமாற்றம் நடக்காது, ஒரு பொய் இருந்திருக்காது. அவ்வளவு மனிதர்களும் அல்லாஹ்வை பயந்தவர்கள் மட்டும்தான், அவ்வளவு மனிதர்களும் அல்லாஹ்வுடைய தக்வாவோடு வாழுகின்றவர்கள். அல்லாஹ் திரை போட்டு மறைச்சி விட்டான். அதனால தான் அதை காணும் வரையில் நமக்கு சந்தேகம் இருக்கும், பலர்களுடைய உள்ளத்துல சந்தேகம் இருக்கும். அல்லாஹ் யாருடைய ஈமான பாதுகாத்தோ அவர்களுக்கு அல்லாஹ் உறுதியை கொடுத்திருப்பான். இதே கட்டத்தில் ஆலமுல் அர்வாஹில எல்லா மனிதர்கள்ட்டையும் அவ்வாறு கேட்ட அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் ஒரு புறமாக வச்சிட்டு அல்லாஹு தஆலா நாயன் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களிடம் தொடங்கி கடைசி நபி கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரையில கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களை மட்டும் அல்லாஹ் அவரிடத்தில் எடுத்தான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா நாயன் அவங்களோட ரூஹுகள் அல்லாஹு தஆலா நாயன் ஒன்று சேர்க்கிறான். ஒன்று சேர்த்தி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா நாயன் சூரா நான் ஓதக்கூடிய அந்த வசனம் சூரா ஆல இம்ரான் 81வது வசனத்துல
அல்லாஹு தாலா சொல்றான், வைத் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின், எல்லா நபிமாருடைய ரூஹையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் கேட்டான். லமா ஆதேத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்மா, நான் உங்களுக்கு வேதத்தை தந்து ஞானத்தை தந்து ஏண்ட நபியாக நீங்க உலகத்தில் இருப்பீங்க, உங்களோட உம்மத்தை வழிநடாத்தி கொண்டிருப்ப. கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா நாயன் இந்த நபிமார்கள் சொன்னாங்க, கால அக்கரர்த்தும், நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா, வஹதும் அலா தாலிக்கும் இஸ்ரி, இந்த அறுதிமானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, ஹாலு அக்கரர்னா ரப்பே ரஹ்மானே, நாங்க ஏற்றுக்கொண்டோம். நாங்க நபியாக இருக்கும் பொழுது, நாங்கள் உம்மத்தினர்களை வழிநடாத்தி கொண்டிருக்கும் பொழுது, எங்களுக்கு மத்தியிலே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நீ அனுப்பி வச்சால் எங்கள் உம்மத்தினர்களுக்கு செல்லுவோம். இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள், நாம் எல்லோரும் அவங்களோட உம்மத்தாக மாறிவிடுவோம், நாங்கள் எல்லாரும் அவருடைய உம்மத்தாக உம்மத்திலே சேர்ந்து விடுவோம் என்று நாம் எல்லாரும் நமது உம்மத்தினர்களுக்கு பணிப்போம் என்று அவ்வளவு நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள். அல்லாஹ் அனுப்பினானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்தாங்க, நபியாக இருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களா, அவங்களோட உம்மத்தாக எனக்கு மாற முடியுமா என்ற பாக்கியம் பெறுவேனா என்று எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கல. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நபியாக இருந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எதிர்பார்த்தாங்க, அவங்களுக்கும் கிடைக்கல. உலகத்தில் 1,24,000 நபிமார்களும் வந்து மரணித்ததற்கு பின்புதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள். அப்படி என்ன ஏன் அல்லாஹ் கேட்டான்? அல்லாஹ் அனுப்புறல்ல, என்ன ஏன் அல்லாஹ் கேட்டான்? அல்லாஹ் அப்படி கேட்டேன்னா அனுப்பியிருக்கணுமே. யாராவது நபிமார்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது அனுப்பியிருக்கணுமே. அல்லாஹு தஆலா நாயன் கேட்ட அனுப்பல், ஆனா கேட்ட நோக்கங்கள் ஒன்று. என் ஹபீபுடைய பொறுமதியை நீங்க உணரணும். என் ஹபீப் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், இந்த நாயகத்துடைய ஹபீபுடைய பொறுமதியை நீங்க உணரணும் என்று அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? இந்த ஹபீப் அவ்வளவு பொறுமதியானவர்கள், அவ்வளவு மேலானவர்கள், அவ்வளவு சிறந்தவர்கள். அருமையான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வந்து அவங்க மக்கா முக்கர்ரமாவில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹுடைய வஹியை கொண்டு வந்தவர்கள். அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொன்னான். எங்க வர சொன்னான் ஜிப்ரீலே? அல்லாஹ் 7 வானத்தையும் தாண்டி அவனை சந்திப்பதற்காக, அவனை தரிசிப்பதற்காக அல்லாஹ் உங்களை அழைத்து எனக்கு வர சொன்னான், உங்களை அழைத்து வர சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எப்படி நாம் போவது? யா ரசூலல்லாஹ், நான் தான் உங்களோட வருவேன், நான் தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன், நான் உங்களை அழைத்து செல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜிப்ரீல், நீங்க வருவீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட சேர்ந்து வருவேன். அருமையான பெருமக்களே, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா ஷரீஃபுக்கு 2வது அந்த ஆரம்ப கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி வாசலுக்கு போனாங்க. இதுக்கு பேர் இஸ்ரா. அங்க போய் அங்கிருந்து தான் மியராஜ் போனாங்க. இப்ப போற நேரத்தில் நம்ம எல்லாரும் படிச்சு வச்சிருக்கக்கூடிய சம்பவம், யாரு முன்னால் போனாங்க, யாரு பின்னால் போனாங்க? பிரயாணத்துல முன்னால் போனவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களா அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தான் போனாங்க. ஏதோ ஒவ்வொன்றே பார்த்து பார்த்து கேட்கிறாங்க, இது என்ன ஜிப்ரீலே, இதே இந்த கூட்டம் இப்படி இருக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு. ஒரு இடத்தை காட்டி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல 2 ரக்காத் தொழுங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. ஜிப்ரீல், ஏன் 2 ரக்காத் தொழ சொன்னீங்க? இல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், அதனால் அதுக்கு 2 ரக்காத் தொழுங்களே. நபிமார்கள் பிறந்த இடத்துக்கு கண்ணியம். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய தலைப்புல இந்த சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் இருந்து கொஞ்சம் வெளியே வருகிறேன். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய நாட்களில் ஆகச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள். உங்களுடைய நாட்களில் ஆகச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள். இன்று வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ஒரு பெருநாள். காரணம் இல்லாத சுன்னத்தான நோன்புகள் நோட்காமல் இருக்கிற அளவுக்கு நல்லது. ஏன் மனம் பூச வேண்டும், குளிக்க வேண்டும், அழகான சுன்னத்துகள் இருக்கிறது, மனைவியுடன் உறவு கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும், இப்படியெல்லாம் நிறைய சுன்னத்துகள் இந்த நாள் இருக்கிறது. ஏன் தெரியுமா? தனிப்பட்ட சிறப்பை வச்சான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாள் இவ்வளவு சிறந்த நாளாக அல்லாஹ் தந்த ரீசன் தெரியுமா? காரணம் தெரியுமா? அல்லாஹுடைய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் என்றாங்க.
ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் பிறந்த நாள் என்றாங்க வெள்ளிக்கிழமை நாள். அஹ்மது ஷரீப் திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். அருமையான பெருமக்களே, இந்த இடத்தை தாண்டி இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து போகும் பொழுது முன்னால் போனவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது வானத்தை நெருங்கினார்கள். முதலாவது வானத்தினுடைய கதவை தட்டினார்கள். தட்டினதும் அங்கிருந்த ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்க யார்? தட்டினவர்கள் சொன்னார்கள், நான் ஜிப்ரீல் என்று சொன்னார்கள். சொன்னதும் இரண்டாவது கேள்வி கேட்கப்படுகிறது, உங்களோட யார் வந்திருக்கிறார்? என்னோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். அங்கிருந்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அவங்க நபியாக வந்து விட்டார்களா? அந்த பொன்னான காலம் உலகத்தில் உதித்து விட்டதா? அந்த பொன்னான காலம் வந்து விட்டதா என்று கேட்கும் பொழுது என்ன விளங்குது தெரியுமா? அவங்க உலகத்தில் வருகின்ற அந்த பொன்னான காலத்தை எதிர்பார்த்த ஒரு மனிதன் அல்லவா? கதவை திறந்து பார்த்தால் கேள்வி கேட்டவர் யார் தெரியுமா? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க தான் இருந்தாங்க. இரண்டாவது வானத்துக்கு போனாங்க, நீங்க யார்? நான் ஜிப்ரீல். உங்களோட யார் வந்திருக்கிறார்? என்னோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நபியாக வந்து விட்டார்களா? ஆம், அவர்கள் நபியாக வந்து விட்டார்கள். கதவை திறந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூன்றாவது வானம், 4, 5, 6, 7 வானத்துக்கு போனார்களே. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இது மாதிரி எத்தனை நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லா நபிமார்களும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவங்க நபியாக வந்து விட்டார்களா? ஆம், வந்து விட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களோட உம்மத்துக்கு என்ன சலாத்தை வைங்க. உங்களோட உம்மத்து அவ்வளவு பாக்கியம் பெற்ற உம்மத்து. உலகத்தில் வந்த எல்லா நபிமாருடைய உம்மத்திலும் பெரும் பெரும் அவுலியாக்கள் வந்திருக்கிறார்கள். பெரும் பெரும் வலிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹாஜரா நாயகி பெரும் ஒரு வலியுல்லா. அவங்க சஃபா மருவாவுல ஓடினார்கள். அல்லாஹ் கியாமத்தினால் வரும் வரையில அல்லாஹ் எங்களை அந்த இடத்துல ஓட வச்சிருக்கிறானே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு மாபெரும் வலியுல்லா ஹாஜரா நாயகி. மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை ஒரு தகப்பன் இல்லாமல் ஈண்டெடுத்தவர்கள். ஆனால் ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு குழந்தை உருவாக்க முடியுமா? ஆனால் கராமத்து, வலிமார்களுடைய கராமத்து குர்ஆனிலே நேரடியாக இருக்கிறது. ஆசப் பின் பர்கியா ரலியல்லாஹு யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு அந்த பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்தவர்கள், கஞ்சிமிட்டும் நேரத்திலே கொண்டு வந்தவர்கள். ஒரு மாபெரும் வலியுல்லா. அவ்வளவு வலிமார்கள், எண்ணில் அடங்காத கோடா கோடி வலிமார்கள் நபிமார்களுடைய உம்மத்திலே வாழ்ந்தாலும் கூட நானும் நீங்களும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்திலே வந்தவர்கள் சொர்க்கம் நுழையும் வரையில அனைத்து வலிமார்களும் காத்து கொண்டிருப்பார்கள் சொர்க்கம் போவதற்கு. ஹாஜரா நாயகிக்கு நாங்கள் சொர்க்கம் நுழையும் வரையில் அவங்களுக்கு சொர்க்கம் போக முடியாது. ஆசப் பின் பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாங்கள் சொர்க்கம் நுழையும் வரையில் அவர்களுக்கு சொர்க்கம் நுழைய முடியாது. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்திலே பிறந்த ஒரே ஒரு காரணத்தினால் அல்லாஹ் தருகிறான் என்றால் அன்னவர்களை அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான்? அருமையான பெருமக்களே, 7வது வானத்தையும் தாண்டினார்கள். தாண்டின நேரத்தில் சிதறத்துல் முன்தஹாவை நெருங்கினார்கள். கடைசி கட்டம் அந்த சிதறத்துல் முன்தஹாவின் பொழுது ரஃப் ரஃப் என்று ஒரு திரை தொங்க விடப்படுகிறது. அந்த திரை தொங்க விடப்பட்டதும் கேட்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவ்வளவு நேரம் முன்னால வந்தவர்கள், இவ்வளவு நேரம் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்தவர்கள் அந்த இடத்துல சொல்றாங்க, ஜிப்ரீல காணும். ஜிப்ரீல் ஒளிச்சிட்டாரா? எங்க ஜிப்ரீலே, எங்க ஜிப்ரீலே? யார் தெரியுமா? உலகத்துல மனிதர்கள் சிறந்தவர்கள் அல்ல, சிறந்தவர்கள் மலக்குமார்கள். மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமார்களுக்கு பொய் சொல்வது ஹராம், பாவம் செய்வது ஹராம். அவங்க மௌசூமீன்கள், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். நாம் ஒரு குற்றம், ஒரு தவறு செய்யும் பொழுது யாராவது ஏதாவது சொன்னால் என்ன நாம் எல்லாம் மலக்காண்டு கேட்கிறோம். ஏன் தெரியுமா? மலக்குமார்கள் அவ்வளவு தூய்மையானவர்கள். அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஒரு தலைவரை நியமிப்பதாக இருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்? அந்த தலைவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். மலக்குமாருடைய தலைவர். 1,24,000 நபிமார்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் போய் அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவ்வளவு சிறந்த மலக்குமாருடைய தலைவர் காணுமே. எங்க ஜிப்ரீல்? ஜிப்ரீலே போங்கோ, ரஃப் ரஃப் தொங்க விடப்பட்டது. ஜிப்ரீலே முன் செல்லுங்க, நான் உங்களோடு வருவேன். யா ரசூலல்லாஹ், நீங்க தான் போகணும். யா ரசூலல்லாஹ், என்னால் வர முடியாது, என்னால் வர முடியாது. ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டாங்களே, அஹாஹுனா யுஃபாரிகுல் ஹலீலு ஹலீலஹு. ஒரு நண்பன் தனது நண்பனை பிரிவது இப்படிப்பட்ட இடத்திலேயா ஜிப்ரீலே? நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா அவங்களோட வந்திருக்க மாட்டேன் என்று மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? என் அல்லாஹ்ட்ட கூட்டிக்கொண்டு போறேன்னு வந்துட்டு இப்பதான் தேவையான கட்டம்,
இந்த கட்டத்துல நீங்க என்னட்டு பிரிதீங்களே ஜிப்ரீலே என்று கேட்டதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்களே, யா ரசூலல்லாஹ், என்னால உங்களை பிரிய முடியாது யா ரசூலல்லாஹ். 1,24,000 நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் இவ்வளவு காலம் இவ்வளவு நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வருவதற்காக அல்லாஹ்விடத்தில் வந்தேன். இதுதான் என்ற போர்டர், இதை தாண்டி அல்லாஹ்வை நெருங்க முடியாது. ஆனால் யா ரசூலல்லாஹ், நான் வருவேன். நான் ஒரு காலடி வச்சால், ஒரு காலெட்டு வச்சால் உங்களோட முன்னுக்கு நான் சுட்டு சாம்பலாகி போய் விடுவேன். இந்த இடத்தை அப்படி தாண்ட முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் ஒரு காலடி வச்சால் நான் சுட்டு சாம்பலாகி போடுவேன் யா ரசூலல்லாஹ், என்னால் வர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றாங்க, நாயகமே, நீங்க மட்டும் இந்த இடத்தை தாண்டினால் லஹ்தரக்த, இந்த எல்லா இடத்தையும் கீறி கிழிச்சு கொண்டு அல்லாஹ்விடத்துல போவீங்க. நான் தாண்டினால் லஹ்தரக்து, நான் சுட்டு சாம்பலாகி போய் விடுவேனே. என்ன சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாயகமே, நீங்க என்ன போல ஒரு சாதாரணமான படைப்பில்லை. யாரு சொல்றாங்க? இது சொல்லாமல் சொல்றாங்க, மலக்குமாருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன மாதிரி ஒரு படைப்பில்லை யா ரசூலல்லாஹ், என்னையும் மிகச்ச ஒரு படைப்பு யா ரசூலல்லாஹ் என்று இல்லையா சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஜிப்ரீலே, நீங்க ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமாருடைய தலைவர், நீங்க சுட்டு சாம்பலாக சொல்கிறீர்களே, நான் எப்படி போவது? நான் மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரணமான மனிதன் தானே என்று சொன்னாங்களா? இல்லை அருமையானவர்களே. சும்மதனா ஃபததல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா, அல்லாஹ்வை போய் நெருங்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாமுனா அபூசிரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கஸீதத்துல் புர்தாவிலே சொல்றாங்களே, அருமையான பெருமக்களே, கஃபல்த குல்ல மகாமின் பில் இலாஃபதி நூதீத பிர்ரஃபி மிஸ்லல் முஃப்ரதில் அலமி என்று ஒரு நஹு, ஒரு கிராம சட்டத்தை வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனிப்பட்ட சிறப்பை இறைவனிடத்தில் அடைஞ்ச அந்த வாக்கியத்தை சொல்கிறார்களே. அதனால் அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் மலக்குமார்களோடு சேர்க்கு பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு எந்த இடத்தை வச்சிருக்கிறான் என்பதை ஒரு சாதாரணமாக படிச்ச ஒரு பிள்ளைக்கு கூட விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அப்படிப்பட்ட நாயகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா நாயன் குர்ஆன்ல சொல்றானே, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஈமான் கொண்டு வாழுகின்ற மூமின்களுக்கு அவங்களோட உயிருக்குயிர் அல்ல, உயிரை விட மேலாக இருக்கணும், உயிரை விட மேலாக இருக்கணும். உயிருக்கு அடுத்ததொன்று கிடையாது அருமையானவர்களே. ஒரு ஆக்சிடென்ட் பட்டு 2 கையும் இல்லாத ஒரு மனுஷன், ஆக்சிடென்ட் பட்டு 2 கையும் கலண்டு போய், ஆனால் நாம் என்னத்தை முதல்ல பார்க்கிறோம்? கை போகட்டும் பரவாயில்லை, 2 கையும் போகட்டும், கொஞ்சம் உசிரிக்குதா, மூச்சு வருதான்னு செக் பண்றோமே, அந்த 2 கையை விட மூச்சு பெறுமதி. கண் கலண்டு வெளியே தொங்குது, ஆனால் மூச்சு வருதான்னு பாருங்க. மூச்சு இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், செலவழிப்போம், உயிரை பாதுகாப்போம். அந்த 2 கண்ணை விடவும் உயிர் பெறுமதியானது. 2 காலும் போயிருந்தாலும் உயிரை பாதுகாப்போம். அருமையானவர்கள், ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு யாருமே நாம் உலகத்தில் உயிரை கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவ்வளவு பெருமதியான உயிரை விடவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது உள்ளத்திலே மஹப்பத்துக்குரியவர்களாக இல்லையா? நாங்கள் மூமின்கள் அல்ல, நாம் ஈமானிலே குறைபாடுள்ளவர்கள். அதனால தான் அங்க போய் அல்லாஹ்விடத்தில் சொல்லவான, யா அல்லாஹ், எங்களுக்கு நாயகத்தை அன்பு வைக்கணும்னு தெரியும், அளவு தெரியாதே, அளவு சரியா உலமாக்கள் சொல்லித்தரலையே, சொல்லித்தர மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா நாயன் சூரா தௌபாவில குர்ஆனை படிக்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்லி கொடுத்தான். எப்படி தெரியுமா? திட்ட தெளிவாக சொல்லி கொடுக்கிறான். சூரா தௌபா 24வது வசனம், குல், நாயகமே, உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், வாபுனாவுக்கும், உங்களோட பிள்ளைகள், சில வாப்பமாரோட வாழ்க்கையே புள்ளதான், பிள்ளைக்காகத்தான் வாழ்ற. பிள்ளைகளுக்கு செய்யணும், பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும், பிள்ளைகளை வாழ வைக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல தொழில் வரணும், பிள்ளைகள் என்று சொல்லி பிள்ளைகளுக்காகவே வாழ்க்கை. பிள்ளையோட ஜனாதா செய்தியை கேள்விப்பட்டதோட ஹார்ட் பிடிச்சி உம்ம மௌத்தாகி எத்தனை இடத்துல, அந்த அளவுக்கு பிள்ளைகள் உயிர். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்க பெற்றோர்கள், உங்க பிள்ளைகள், வைஹ்வானுக்கும் சகோதரர்கள், வாஸ்வாஜுக்கும் உங்கள் ஜோடிகள், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், வாசீரத்துக்கும் உங்க குடும்ப உறவுகள், அம்வாலுனிக்கு தரஃப்துஹா, நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய உங்களுடைய சொத்துக்கள், செல்வங்கள், வத்திஜாரத்தும் தக்ஷவன கசாதஹா, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வியாபாரத்தில் நஷ்டம் வரக்கூடாது, நல்ல முன்னேற்றம் வரணும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து நீங்க செய்யக்கூடிய உங்க வியாபாரங்கள், வமசாக்கினு தர்லவுனஹா, உங்க வீடுகள், தர்லவுனஹா, எல்லாரும் வீடு அப்படி கட்டணும்,
நார்மலா இருந்தா ஸ்லாப்பை போட்டுக்கொள்ளணும், ஸ்லாப் போட்டு இருந்தா மேல் மாடியை கட்டிக்கொள்ளணும், சும்மா இருந்தா நான் டைல்ஸ் பிடிச்சுக்கொள்ளணும், பாத்ரூம் இப்படி செய்யணும் என்று நாங்க எல்லாம் இந்த எங்கட வீடுகள் எல்லாம் நாங்க மிக விருப்பமாக செலவழித்து செஞ்சு கொண்டிருக்கிறோமே. வமசாக்கினு தரலவுனஹா எல்லாத்தையும் 8 விடயங்கள் அடுக்கி அடுக்கி சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், நாயகமே உங்களோட உம்மத்துக்கு சொல்லி கொடுங்க, இதுல ஏதாவது ஒன்றாவது அஹப்பு இலைக்கும் மின் அஹப்ப இலைக்கும் மின் அல்லாஹி வ ரசூலிஹி, என்னை விடவும் யா ரசூலல்லாஹ் உங்களை விடவும் உங்களோட உம்மத்துடைய உம்மத்தில மஹப்பத்துக்குரியதாக வந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ் சொல்றான் என்ற சோதனை எதிர்பார்க்க செல்லுங்க, என்ற சோதனை வந்துடும். எவ்வளவு சம்பரிச்சாலும் நிம்மதி இருக்காது, எவ்வளவு சம்பரிச்சாலும் உங்களுக்கு மீதியாக இருக்காது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சோதனை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்து உலக பொருட்களுக்காக வேண்டி விற்பனை செய்யப்பட்டால், ஆனால் அவங்களுக்காக வேண்டி யாராவது ஒரு 50 நேரம் காசு கொடுத்தா, அதை ஒரு தாப்பையை கட்டி கொடுத்தா, ஒரு கிணறு தோண்டி கொடுத்தா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தா, நான் சொல்லலாம் அவங்க எங்களை மாதிரி சாதாரணமான மனிதன், அவங்க ஒரு போஸ்ட்மேன், அவங்க அல்லாட லெட்டர் ரிசாலத்தன கடிதத்தை தந்துட்டு மண்ணோட மண்ணாயிட்டாங்க, இப்ப எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்றெல்லாம் பேசுகிறார்களே. காரணம் என்ன தெரியுமா? உலகத்துல தெரியும் இந்த சொத்துக்களுக்காக இந்த செல்வங்களுக்காக உலகத்துல மக்கள் ஈமானுக்கு 2வது இடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2வது அல்ல கீழ்த்தரமான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு சோதனைகள் வராதோ அல்லாஹ் இவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை கலட்டி விட மாட்டானா? அதனால் அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சிறப்புகளை சொல்லும் பொழுது நாம் நினைக்க கூடாது மஹப்பத்து என்றால் அவங்கள பின்பற்றுதானே, அவங்க செஞ்ச மாதிரி செய்யணுமே, இதுதானே மஹப்பத்து என்று நாம நினைப்போம். அது உண்மையா தவறா என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வச்ச அந்த மஹப்பத்தை சஹாபாக்கள் வெளிப்படுத்தின அளவுக்கு தான் வெளிப்படுத்தணும். அதை தாண்டி போற அளவுக்கு நாம் ஈமான்ல பெரியவர்கள் அல்ல. ஆனா சஹாபா பெருமக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வெறுமனை பின்பற்றுவதற்கு மாத்திரம்தான் அவர்கள் யூஸ் பண்ணினார்கள். அவங்க செஞ்ச மாதிரி தொழுந்த, அவங்க செஞ்ச மாதிரி நோன்பு பிடிச்ச, அவங்க ஹஜ் செஞ்ச மாதிரி ஹஜ் செஞ்ச, அவங்க ஜுப்பா போட்ட மாதிரி ஜுப்பா போட்டு, அவங்க தாடி வச்ச மாதிரி தாடி வச்சு, அவங்க மிஸ்வாக் செஞ்ச மாதிரி மிஸ்வாக் செஞ்சு, இப்படி அவங்கள வெறுமனே பின்பற்றுவதற்கு மட்டும் அந்த பரிசுத்தமான சஹாபாக்கள் வச்சிருந்தால் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்றோம் அருமையானவர்களே, அதை தாண்டி நாங்க எதனையும் செய்ய மாட்டோம். நாங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு மட்டும்தான் வச்சிருப்போம். ஆனா ஒரு கூட்டம் இன்னைக்கு நினைச்சிட்டாங்க அவங்கள பின்பற்றுவது என்பது அதுதான் அவங்களோட மஹப்பத் என்று ஒரு பெரிய ஒரு கூட்டம் நினைச்சாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், அல்லாஹுடைய கஅபாவை தவாஃப் செய்வது இபாதத், தவாஃப் செஞ்சா நன்மை கிடைக்கும். அந்த கஅபா ஷரீஃபை முன்னோக்கி தொழுதா நன்மை கிடைக்கும். அந்த கஅபா ஷரீஃபை கண்ணியப்படுத்துறதும் இபாதத். இந்த மூணும் சேர்க்காதவன் அவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் அல்ல. ஒருத்தர் சுபஹு தொழுகைக்கு பின்னால் ஆரம்பிச்சு இரவு 12 மணி வரையில அந்த கஅபாவை தவாஃப் செஞ்சிருக்கிறார். தவாஃப் செஞ்சு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சாலும், உலகத்தில் இவ்வளவு காலத்திலும் யாரும் செய்யாத அளவுக்கு அவன் தவாஃப் செஞ்சாலும், கடைசியாக அந்த கஅபாவை பார்த்து அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த கஅபா சைடுக்கு துப்பிட்டு போனான். இப்ப யாராவது சொல்றான் இவன் கஅபா சைடை பார்த்து துப்பினாலும் இவன் செஞ்ச மாதிரி ஒரு தவாஃப் உலகத்துல நான் யார்டையும் கண்டில்லைன்னு சொல்றதா? இவன் பாக்கியம் கெட்டவனாக இருக்கிறானே. அல்லாஹ்ட கஅபாவுக்கு கண்ணியத்தையும் கொடுக்கணும், தவாஃபையும் செய்யணும், இந்த ரெண்டும் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன ஓதின இபாதத்து, கண்ணியப்படுத்துறதும் இபாதத்து. குர்ஆனை பிரட்டி 30 ஜுஸ் 2 விடுத்த மோதினாரு ஒரே நாள்ல. ஓதிட்டு குர்ஆன் எடுக்கிறாரு, சைட்ல வீசுறாரு, போறாரு. குர்ஆன் எடுத்து நாங்க அந்த தினஹரம் பேப்பர் கையில் எடுத்து போட்டு சைட்ல போட்டு போவோமே, இந்த மாதிரி போட்டுட்டு போறாரு. இவருடைய நிலைமை என்ன? இவர் குர்ஆனை சங்க செய்யல, குர்ஆனை ஓதினாரு. இவருடைய ஈமான் பலகீனமான ஈமான். இவன் பாவின்னு நான் சொல்ல மாட்டோம். வேண்டுமென்று மனம் முரண்டுல செஞ்சிருந்தால் இவன் மாபெரும் பாவி. பெத்த தாய் தகப்பனை கண்ணியப்படுத்துறதும் குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, ஃபலா தகுல் லஹுமா உஃபின். உம்மா அப்பா பெத்த தாய் தகப்பன முகத்தை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்தாலும் கோபம் வந்தாலும் சீ என்று சொல்லாதுங்க. அவ்வளோக்கு அவங்களோட மரியாதையாக நடந்து கொள்ளணும். வபில் வாலிதைனி இஹ்சானா, உம்மாவுக்கு உபகாரம் செய்யுங்க, அவங்களோட தேவையில பூர்த்தி செஞ்சு கொடுங்க. தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறாரு. தாய்க்கும் தகப்பனுக்கும் செலவுக்கு தேவையான ரூபா ஒரு மாதத்துக்கு 20,000 20,000 ஆனா புள்ள கொடுக்கிறாரு 1 lakh, 1 லட்சம் கொடுக்கிறாரு. மாசம் 1 லட்சம்.
ஆனா 5 வருஷமா புள்ள 1 லட்சம் உம்மாக்கு வாப்பா கொடுத்து வராரு. ஆனா வார கோவத்துக்கு உம்மோட முகத்துல பாஞ்சி புள்றாரு, உம்மக்கு அப்படி ஏசுறாரு. உம்மக்குரிய தகப்பனுக்கு கண்ணியத்தை கொடுக்கல. இவன் நல்லவனா கெட்டவனா? மகா கெட்டவன். ஏன் ரெண்டையும் சேர்த்து செய்யணும். ஏன் இதை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் உணர முடியாது? புகாரி இமாமு கொஞ்சம் மாறிப்பட்டுட்டோ தெரியாது. இந்த சிலர்கள் சொல்றாங்க இல்ல மஹப்பத்து என்பது பின்பற்றுவதென்றால் என்னத்துக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு தலைப்பும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திபா செய்வதை பின்பற்றுவதை பத்தி பேசுறதுக்கு இன்னொரு தலைப்பும் போட்டாங்க. ஒரே தலைப்புல 2 விஷயத்தையும் கொண்டு வரலாமே அருமையானவர்களே. அது ரெண்டும் 2 விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றின சஹாபாக்கள் குறைஞ்ச அளவு சஹீஹுல் புகாரியை முழுமையா படிங்க இன்ஷா அல்லாஹ். அல்ல சஹீஹுல் புகாரி மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்து உலமாக்களிடத்துல சஹீஹுல் புகாரியை மட்டும் படிங்க. புகாரி இமாம் கிட்டத்தட்ட 5 லட்சம் மண்ணும் வருது, 3 லட்சம் மண்ணும் வருது ஹதீஸ் மனப்பாடமாக்கினாங்க. அதுல சஹீஹான ஹதீஸ் 1 லட்சம், அடுத்த எல்லாம் சஹீஹ் இல்லாத ஹதீஸ். ஆனா சஹீஹுல் புகாரியில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட 7000 ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில. அந்த சஹீஹுல் புகாரியில 7000 ஹதீஸ், ஒரே ஹதீஸ் சில பாடங்கள்ல திருப்பி திருப்பி வரும், முகர்ரராவான ஹதீஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் விட்டா கிட்டத்தட்ட 2600 ஹதீஸ் தான் புகாரி இமாம் சஹீஹுல் புகாரியில கொண்டு வராங்க. அடுத்த ஒன்றே சஹீஹுல் புகாரி கொண்டு வரல. அந்த சஹீஹுல் புகாரியில அவ்வளவு தெரிவு செஞ்ச ஹதீஸுகள்ல அருமையானவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய கண்ணியத்தை பத்தி கொண்டு வந்த ஹதீஸுகள் ஏராளமானவைகள். தலைமுடி வலிக்கிறாங்க ஹஜ்ஜத்துல் வதாவில, கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவில, கடைசி ஹஜ்ஜில வச்சு மினாவில முடி வலிக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் அந்த நாயகத்துடைய தலைமுடி ஷரீஃபை கையை நீட்டி வாங்குறாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் நாயகத்துடைய கையாலே கொடுத்து வச்சாங்க. எடுத்த சஹாபாக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. ஏற்கனவே கொடுத்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ தல்ஹா இந்த தலைமுடியை எடுங்க, ஒரு கையில் இருக்குது அடுத்த கையில வாங்கி கொள்ளுங்க. வாங்கி கொண்டாங்க. இக்ஸிம்ஹு பைனன் நாஸ், இதை பேத்தி இந்த இடத்துக்கு வராதவங்க இருக்கிறாங்களே அவங்களே பங்குட்டு விடுங்க. யாரு செய்தாங்க இது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட தலைமுடி ஷரீஃப் அவங்களோட உம்மத்துக்கு பரக்கத்து ரஹ்மத்து என்று அல்லாஹு தஆலா நாயனுடைய கட்டளை. அதனாலதான் அவங்க அப்படி செய்தாங்க. அருமையான பெருமக்களே, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அதாவது அவங்க சொல்றாங்க என்னிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு தலைமுடி ஷரீஃப் இருக்குது. இது என்னிடம் இருப்பது இந்த உலகமே எனக்கு கிடைப்பதை விடவும் எனக்கு மேலானது என்று சொல்றாங்க. இந்த உலகமே எனக்கு கிடைப்பதை விடவும் எனக்கு மேலானது என்று சொல்றாங்க. இதே சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்க ஹிஜ்ரி 11. அவங்களோட மனைவி ஆயிஷா நாயகி வஃபாத் ஆகிறாங்க ஹிஜ்ரி 58. ஆயிஷா நாயகியோட ஓன் சிஸ்டர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறாங்க ஹிஜ்ரி 73. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி கிட்டத்தட்ட 62 வருஷத்துக்கு பிறகுதான் அஸ்மா நாயகி வஃபாத் ஆகிறாங்க. அவங்களுக்கு முன்னாலே அவங்களோட சகோதரி ஆயிஷா நாயகி வஃபாத் ஆகிட்டாங்க. சஹீஹுல் முஸ்லிம்ல 2061வது ஹதீஸ் அல்ல 69வது ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிம்ல வருது. அஸ்மா நாயகி சொல்றாங்க, ஒரு ஜுப்பாவை கையில் எடுத்து போட்டு, இந்த ஜுப்பா நான் என்னுடைய சகோதரி ஆயிஷாவிடம் இருந்து நான் எடுத்தேன் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க வஃபாத்தானதோடு நான் எடுத்தேன். இந்த ஜுப்பா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்புல பட்ட ஜுப்பா. இந்த ஜுப்பாவை நாம் என்னத்துக்கு யூஸ் பண்றோம் தெரியுமா? நம்ம நோயாளிகளுக்கு மருந்துக்காக இந்த ஜுப்பாவை கழுகி தண்ணீரை கொடுப்போம். சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்துல யார் எதை செஞ்சாலும், சஹாபாக்களோ தாபியூன்களோ தபு தாபியூன்களோ உலகம் போற்றிய வழிமார்களோ, இந்த ஒன்றுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கல. நாயமாங்க சொன்னாங்களா, என்ன போற வேண்டிய ஜுப்பா விடுங்க, கழுகுங்க, நீங்க தண்ணி குடிங்க, உங்களுக்கு மருந்து, உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல சஹாபாக்கள் செஞ்சாங்க. ஆனால் ஒரு கேள்வி, இவ்வளவு காலத்திலும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்துடைய வஃபாத்துக்கு பின்னால் 62 வருஷம் பழைய ஜுப்பாவை வச்சு கொண்டு தண்ணிய குடிக்கிறாங்களே, அந்த ஜுப்பாவை கழுகி நோயாளிகளுக்கு கொடுக்கிறாங்களே, ஒரு சஹாபி, ஒரு தாபி, ஒரு தபு தாபி அவங்களுக்கு குறை சொன்னாங்களா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குது? உங்களோட வாப்பவே செய்யல இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களோட சகோதரியை செய்யல இப்படி உங்களோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா,
யாரும் செய்யாத பிதத்தை நீங்க செய்தீங்களான்னு கேட்கிறல்ல தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல சஹாபாக்கள் உசுறு பயம் ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு. அவங்க செஞ்சது சரி, அவங்க செஞ்சது ஹக்கு. அப்படி என்றா புகாரி முஸ்லிம் இமாமுக்கு இதெல்லாம் ஹதீஸ்ல கொண்டு வரையிலுமா? இதெல்லாம் சைட்ல போட்டுருக்கோம், நாங்க இந்த சைட்ல தானே போடுறோம், அவங்க இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அதனால் அருமையானவர்கள், புகாரி இமாம் சஹீஹுல் புகாரியில கிட்டத்தட்ட 2600 ஹதீஸ் முக்கர்ராயில விட்டா. அதுல ஒரு ஹதீஸ பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? அபூ லஹப கனவுல காண்றாங்க. அபூ லஹப் நரகத்துல கடுமையான அதாபில் இருக்கிறான். இப்னு அப்பாஸ் நாயகமாங்க அவனை கண்டத்தோட கேட்கிற, உன் நிலைமை எப்படி? கடுமையான அதாபு நரகத்தில். ஆனால் எங்க திங்கக்கிழமை வருவேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்? திங்கக்கிழமை வந்தால் நரகத்தில் ஒரு ஓரத்துக்கு நான் வருவேன். என்ன அல்லாஹ் அழைத்து வந்து என் கலிமா விரலால ஒரு மதுரமான நீரை அல்லாஹ் எனக்கு தருகிறான். தந்து அந்த நீரை குடிச்சு தாகம் தீர்ந்து திங்கக்கிழமை மட்டும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நரகத்தில் இருந்தாலும் நரக வேதனை இல்லாமல் இருக்கிறேனே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அபூ லஹப் பார்த்தேன் தெரியுமா? அபூ லஹப் ஸ்பெஷலா குர்ஆன்ல தனிப்பட்ட முறையில சபிக்கப்பட்டவன் அல்லவா? தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹப் நாசமாகட்டும் என்று முடிச்சு கொள்ளலே. தப்பத் யதா அபீ லஹபின் என்றா அபூ லஹபுக்கு நாசம் உண்டாகட்டும். ஆனா முடிச்சு கொள்ளலே, வதப்பு நாசமாக்கிட்டான், அவனுக்கு கேடு வந்து விட்டது. அப்படிப்பட்ட அபூ லஹபை பார்த்து இவன் கேட்கிறாங்க, ஏன் உனக்கு அந்த பெரிய பாக்கியம் இல்லை? என்னுடைய சகோதரன் அப்துல்லாவுக்கு ரபீனில் அவ்வளிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்த சந்தோஷத்துக்கு என்னுடைய அடிமை சுவைபாவுக்கு இந்த விரலை நீட்டி சொன்னேன், உன்னை நான் ஃப்ரீ ஆக்கிட்டேன், உன்னை நான் உரிமையிட்டுட்டேன். அதனால ரப்பு எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அருமையானவர்களே, அபூ லஹபுக்கு கொடுத்த பாக்கியம் அபூ லஹபை விட கேடு கட்டவர்களாக களிமா சொன்னவர்களுக்கு மத்தியிலே உருவாக கூடாது. அருமையானவர்களே, நாயகத்தை நினைச்சவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறத மட்டும்தான் செய்வான். நாயகத்தை நினைச்சவர்களுக்கு பித்அத்வாதிகள் என்று சொன்னவர்கள் உலக வரலாற்றில் எந்த இமாம்களும் கிடையாது. சஹாபாக்கள் 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் நாயகத்தை நினைச்சு யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இது பித்அத், இது பாவம், இது ஹராம், இது கூடாது என்று சொல்லி உலக வரலாற்றில் நீங்க தேடி பாருங்க, உலகம் போற்றிய இமாம்களோ சஹாபாக்களோ தாபியங்களோ யாருமே சொன்னதில்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த செயலை அலங்கரித்து கிதாபுல கொண்டு வந்து இப்படியெல்லாம் செஞ்சாங்கள் என்று உயர்த்தி பேசினவர்கள் தான் உலகத்தில். அதனால் அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை நாள் நோன்பு வச்சாங்க. ஒவ்வொரு திங்களும் நோன்பு வைப்ப சுன்னத். யாருக்கு? எல்லாருக்கும், எங்களுக்கும் தான். கேட்டாங்க, ஏன் யார சொல்ல இந்த நோன்பு? நான் பிறந்த நாள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள அல்லாஹு தஆலா நாயன் ஒரு சுன்னத்தான நோன்பை கொண்டே கண்ணியப்படுத்தினானே. அப்ப ஸல்லல்லாஹு சொன்னோம் என்ன, நான் பிறந்த திங்கக்கிழமை நான் நோன்பு வச்சேன், நீங்க யாரும் நோன்பு வைக்க வேணுமா? நீங்க திங்கக்கிழமையா? இல்லையே. முழு உலகத்தில் கோடா கோடி முஸ்லிம்களும் திங்கக்கிழமை நாள் நோன்பு வைக்கிறாங்களே. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாத் உலகத்தில் கொண்டாடப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பிட்டான். அருமையானவர்களே, அந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களுக்கு, நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அருமையானவர்களே, அதனால யாராவது நாயகத்துடைய பிறப்புக்காக ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சொன்னால் திங்கக்கிழமை நேரடியாக ஹதீஸ்ல வந்த காரணமே என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததற்கான நோன்பு. அந்த நோன்பை நீங்க நோட்காமல் இருந்தால் சொல்லுங்க, நாங்க அந்த நோன்பு வைக்க மாட்டோம். புகாரில் இல்ல, எங்களுக்கு தாரு வந்து சொன்னா நாங்க வைக்க மாட்டோமே, அவங்க பிறந்ததுக்கு நாங்க என்னத்துக்கு நோன்பு பிடிக்கணும் என்று நீங்க ஈமான் இல்லாத நிலைமையில பேசினால் அல்லாஹ்வோடு பார்த்து கொள்ளுங்க. அதனால் அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நாயன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இந்த உலகத்தில் நினைப்பவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் நாடின பாக்கியங்கள்ல ஒன்று சிலது பல மணி நேரங்கள் பேச வேண்டியதாக இருந்தாலும் ஜும்மாவுடைய நேரம் மிகவும் சுருக்கப்பட்டது. 1-2 விஷயத்தை தட்டிவிட்டு நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உலகத்தில் அவங்க பிறந்த நிலம் மக்கா முகர்ரமா, மக்காவிலே பிறந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நாயன் அந்த மக்காவில கஅபாவை வச்சிருக்கிறான், சஃபா மருவா வச்சிருக்கிறான், ஜம்சம் கிணத்தை வச்சிருக்கிறான், ஹிஜ்ரி இஸ்மாயில வச்சிருக்கிறான். தங்க பீலி எதை துவா கேட்டாலும் கபூல், ஒரு மலைய இடம் மாத்த கேட்டாலும் கபூலாகிற இடம், முல்தஸம் என்று சொல்லக்கூடிய அந்த துவா கபூலாக்கப்படக்கூடிய இடம். இது போன்று அந்த கஅபாவை உலகத்தில் எல்லாத்தையும் அல்லாஹ் மக்கால வச்சிருக்கிறான். அது ஹரம் ஷரீஃப், கண்ணியமான நிலம். ஆனால் மதீனா முனவ்வராவில் அல்லாஹ் ஒன்றே வைக்கல. மதீனா முனவ்வராவில்
கஅபாவை கொண்டு வந்து அல்லாஹ் வைக்கவும் இல்லை, ஹிஜ்ரி இஸ்மாயிலை கொண்டு வரவும் இல்லை, மகாம் இப்ராஹிமை கொண்டு வரவும் இல்லை, தங்கப்பீலியை கொண்டு வரவும் இல்லை, முல்தசிமை கொண்டு வரவும் இல்லை, ஒன்றுமில்ல. மதீனா முனவ்வராவுக்கு வருகின்றவர்கள் உலகத்தில மக்காவில ஒரு ரக்காத்து தொழுதால் 1,00,000 நன்மை, அந்த 1,00,000 நன்மையை வைக்கவும் இல்லை. என்ற ஹபீபை பார்க்க வருகின்றவர்கள் என்ற ஹபீபை பார்க்க வேண்டும், அவங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோட மட்டும்தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். அருமையானவர்களே, மதீனா முனவ்வராவில ஒன்றுமே இல்லையா? நாங்களும் சொல்கிறோம் மதீனா முனவ்வராவில ஒன்றுமே இல்லை. ஆனால் மதீனா முனவ்வரா இந்த உலகத்தில் நிறைய வலிமார்கள் இமாம்கள் சொன்னாங்க, மக்காவை விட மதீனா முனவ்வரா சிறந்த நிலம் என்று சொன்னார்களே. ஏன் சொன்னார்கள்? அவங்களை ஏசவானம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அல்லாஹுடைய ரஹ்மத்துல் ஆலமீன் அன்பு நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சங்கையான உடம்பை சுமந்து கொண்டிருக்கும் பாக்கியம், இந்த பாக்கியத்தை விட என்ன பாக்கியம் வேற உலகத்தில் ஒரு மண்ணுக்கு அடைவதற்கு? அருமையானவர்களே, மதீனா முனவ்வராவில் ஒன்றுமே இல்லை. திருநாயகத்துடைய கண்ணியமான சங்கையான அந்த உடம்ப அந்த மதீனா மண் சுமந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நமக்கு தொழுகையை சொல்லி தந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பை சொல்லி தந்தவர்கள், ஹஜ்ஜை சொல்லி தந்தவர்கள், உலகத்திலே எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரையிலே